ஹலோ ஆல், இட்ஸ் சண்டே மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்ட் பிரெட் ஆம்லெட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணுற பிரெட் ஆம்லெட் ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் பிளெண்டரில் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி க்ரீன் சட்னி ரெடி பண்ணி ஆம்லெட்டில் பொடிசா நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, மிளகுத்தூள், உப்பு சேர்த்து தான் ஆம்லெட் ஊற்றிருந்தேன். பிரெட்டுக்கு மேலே ஒரு பக்கம் க்ரீன் சட்னி அண்ட் இன்னொரு பக்கம் மைனி ஸ்ப்ரெட் பண்ணி பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணியிருந்தேன். இது கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். எனக்கு ஒரு 4 to 5 டைப்ஸ் சிக்கன் கிரேவிஸ் தெரியும். ஸோ அதில் ஒரு விதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கர்நாடகா சைடில் களி செய்யும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த டைப்பில் சிக்கன் கிரேவி செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் செஞ்சுருந்தேன். அண்ட் ஆல்சோ நிலாவோட ஃபேவரட் சிக்கன் லாலிபாப் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கும் கபாப்க்கு மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் எனக்கு ரைஸ் இல்லைனாலுமே களி அண்ட் சிக்கன் கிரேவி காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி லஞ்ச் மெனு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆல்சோ குக்கர்லேயே கொஞ்சம் வெள்ளை சாதம் வச்சுட்டு சைமல்டேனியஸாக சிக்கன் லாலிபாப்பும் பொரிச்சிட்டேன். அண்ட் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு தான் ரெடி பண்ணியிருந்தேன். மெனுவில் பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.